ஏவன் எதை ரெஃபரன்ஸாக வச்சு தவறு ரைட்டுடுவார். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட்டாரு, அங்கே கொல்றது தப்பு இல்லை, இது அதர்மத்துக்கு எதிராக நீ வந்து சண்டை போடுறேன்னு. அப்போ இந்த தர்மம் என்பதை வந்து எங்கிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன்? இப்போ எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஒரு தர்மம் என்ற ஒரு கோட்பாடாக இந்து மதத்திலே வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது, மறைத்து வைக்கப்பட்டும் இருக்கிறது. மறைத்து வைத்தது என்பதை நான் தெரிந்தால் சொல்லுகிறேன். இந்த தர்மத்தை பற்றி நான் அறிந்தால்தானே வந்து நான் வந்து இதை வந்து தவறு செய்ய முடியும், தவறு செய்யாமல் இருக்க முடியும். அப்போ இது தப்பு ரைட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ அந்த தர்மத்தை அறிகின்றது தான் ஞானம் என்று கூட சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த தர்மத்தை வந்து எல்லாம் அறிஞ்சிக்க முடியாது. வரலாற்றில் பார்த்தாக்க அது வந்து வேத ரகசியமாக உபநிடதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத ரகசியங்கள் அனைவருக்கும் பொதுவானதாகவும் ஒரு காலகட்டத்தில் இல்லை என்பதுதான் வந்து ஒரு வருத்தமான செய்தியாகும். அப்போ குறிப்பாக வேதத்திலே ஒரு பிரிவினர் மட்டுமே அந்த ரகசியங்களை தெரிந்து கொண்டு